ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வாயால் தாங்க சொன்னேன், ப்ரெஸ் மீட்டில் எந்த ஒரு பிடிஎஸ்மே கிடைக்கல, அதெல்லாம் நடக்காது, 50% தான் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் தான் அப்டேட் கொடுத்தேன். ஸோ நான் சொன்னது யார் காதில் விழுந்துச்சுன்னு தெரியல, கடவுள் காதில் விழுந்துச்சு நேரத்தில் எங்கள் கண்ணு முன்னாடி பிடிஎஸ் சீன் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நல்லா பாருமா, பிடிஎஸ் சீனை அப்கமிங் ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி ஒரு பிடிஎஸ் சீன் நமக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ ஆமாங்க, அப்கமிங் வந்து ப்ரெஸ் மீட் இருக்குது. ஸோ நான் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னேன், சாரி ஃபார் தட். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் அந்த ஷூட்டிங் எப்போ எடுத்த பிடிஎஸ் அப்டேட் தான். ஸோ வெண்ணிலாவும் அவங்க மாமா எல்லாருமே இருக்காங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஏமாற்றிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேபி காவிரியோட மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், என்ன லவ் பண்ணி இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லி என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை என்ன ரீசனுக்காக அவங்க ப்ரெஸ் மீட் வச்சுருப்பாங்க, காவேரி அசிங்கப்படுத்துறதுக்காக வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இது நம்மளால கெஸ் பண்ணவே முடியலங்க, டீம் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே பிடிஎஸ் கிடச்சிருச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் என்ன கொண்டு போக போகிறாங்க ஒன்றுமே புரியவே இல்லை. வாரம் ஏதாச்சும் ஒரு சீனை ஏதாவது பிடிஎஸ் கிடச்சிருது, நம்மளை ஒரே கன்ஃபியூஷன்லேயே வந்து கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஹாப்பியான ட்ராக் வரப்போகுதா ஏன்னா நமக்கு தெரியல. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி நம்ம ஷேர் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பட் என்னவாக இருக்கும் உங்களோட கெஸ், எதனால் ப்ரெஸ் மீட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனாக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு எந்த ஒரு தாட்டுமே இல்லை, எதனால் மேபி விஜயை டேமேஜ் பண்ண போகிறாங்களா, இல்லை காவேரி டேமேஜ் பண்ண போகிறாங்களா. என்ன நடந்தாலும் விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஹேண்டில் பண்ண ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல சித்தப்பா இவங்க எல்லாருமே சேர்ந்து உசுப்பேற்றி தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் பண்ணலைங்க நம்ம விஜய். ப்ரெஸ் மீட் போகிற லெவலுக்குலாம் அவ்வளோன்னா அவரை அநியாயம் பண்ணலையே. ஸோ பாவம்னு சொல்லி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனால் ப்ரெஸ் மீட் வச்சு எங்கள் தலைவியே நீ அசிங்கப்படுத்துறியாமா அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே தோணிகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிவாக இருக்கும், கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.